கைஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி படிச்சிட்டு இருக்கிறீங்க? பரபரப்பா படிச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் 15 டேஸ் ஆர் வெரி வெரி க்ரூஷியல்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா ஏன்னா சார் நீங்க பயமுறுத்துறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல கைஸ், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். கைஸ், செப்டம்பர் எக்ஸாம்ஸ் ஆர் ஃபார் அப்ரோச்சிங். அவ்வளோ தூரம் இல்ல. நான் என்ன சொல்ல போறேன்னா, நெக்ஸ்ட் 15 நாள், நெக்ஸ்ட் 15 டேஸ், அதாவது நீங்க ஆகஸ்ட் 20th ஆர் ஆகஸ்ட் 23rd எடுத்துக்கங்க. அந்த டேட்டுக்குள்ள உங்களால எவ்வளோ 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 கவர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு கவர் பண்ணிடுங்க. மேரத்தான்ஸ்லாம் இருக்கிறதுனா தயவு செஞ்சு பார்த்துருங்க. யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து முடிச்சிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. படிச்சிருங்க. கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. கைஸ், எனக்கு தெரியும் எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்றாங்க, ஆர்டிகல்ஷிப்ல இருக்கிறவங்க கால்ல விழுந்தோது லீவ் வாங்கிடுங்க. சார் ஃபேமிலி ப்ராப்ளம் சார், உங்க ஃபேமிலிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பா அம்மா நான் காலில் விழுறேன், ஒரு 15 நாள் என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்கறாங்க, சார் வி ஆர் வெரி அஃப்ரேட் ஆஃப் செப்டம்பர் அட்டம், ஃபவுண்டேஷன் இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குது, ரிசல்ட் ரொம்ப கம்மியா இருக்குது, இன்டருக்கு என்ன ஆக போகுது பயமா இருக்கு சார், இன்டர் பாதிக்குமா? ஏமா இதெல்லாம் சொல்றதுக்கு இது நேரம் இல்லை. அதை பத்தி ஆலோசனை பண்றதுக்கும் நேரம் இல்லை. யூ டோன்ட் திங்க் ஆஃப் ஆல் திஸ் ஸ்டஃப். ஸ்டே மோட்டிவேட்டட். இப்போ ஆல்ரெடி many students have some students have come across the failure in the previous attempt and now going for which attempt? September attempt. So இப்போ சொல்றேன், நீங்க ஆல்ரெடி நிறைய ஒன் டைம் படிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு நெக்ஸ்ட் 15 டேஸ்ல உங்களால மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுங்க. டு நாட் திங்க் அபவுட் தி பாஸ் பர்சன்டேஜ். keep progressing, keep improving, try to do maximum number of questions, try to cover majority of the portions. இப்போ ஆடிட் எல்லாம்னா நெக்ஸ்ட் கம்மிங் 15 டேஸ்க்குள்ள டோட்டல் 11 சாப்டர்ஸ் தான் இருக்குது ஆடிட்டிங்ல. ஒரு 8 to 9 சாப்டர்ஸ் படிச்சு முடிச்சிடுங்க தயவு செஞ்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர் சிம்பிள், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். செகண்ட் சாப்டர் அப்படியே எத்திக்ஸ் சிம்பிள், ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஆடிட் எவிடன்ஸ், ஆடிட் ரிப்போர்ட், இதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சு முடிச்சிடுங்க. கம்ப்ளீஷன் ரிவ்யூ ஒரு 8 சாப்டர் ஆடிட்டிங்ல படிச்சு வச்சிருங்க. லா பொறுத்த மட்டும், லா அண்ட் ஆடிட்டிங்ல நான் மெயினா சொல்ல வரேன். லா பொறுத்த மட்டும் ஃபெமா, சிஏஓ, அதர் லாஸ் மொத்தம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அக்கவுண்ட்ஸ் ஆடிட் ரிவிஷன், சாரி, அக்கவுண்ட்ஸ் ஆடிட் டிவிடெண்ட், தென் திஸ் சாப்டர், அதாவது டெபாசிட்ஸ், மேனேஜ்மெண்ட் அட்மின், ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர், இவ்வளோ சாப்டர்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ்ல கவர் பண்ணி முடிச்சிருங்க. சார் கேன் யூ ரிப்பீட் ஒன் மோர் டைம்? எஸ், அதர் லாஸ் முடிச்சுடுங்க. டிவிடெண்ட், அக்கவுண்ட்ஸ் ஆடிட், ஷேர் கேபிட்டல், மேனேஜ்மெண்ட் அட்மின், company incorporated outside India, if possible deposits also. Next 15 days, August 25th நே வச்சுக்கோங்க. 25th, August 25th நே வச்சுக்கோங்க. Try to cover up these chapters in law and try to cover up these much chapters in auditing. இதான் சேஃபா இருக்க முடியும். கவர் அப் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா ரிவிஷனும் பண்ணி வச்சிருங்க. Don't waste time. Don't procrastinate. Don't think of unwanted thing. Don't think about the outcome. Don't think about the past percentage. அதெல்லாம் வரும். நீங்க இப்பவும் சொல்றேன், நெக்ஸ்ட் 15 டேஸ் லீவு கிடைக்கலனா தயவு செஞ்சு லீவு கேட்டுடுங்க. பிரின்சிபல்ட்ட கால்ல விழுந்து லீவு கேட்டுருங்க. இந்த அட்டம் நீங்க முடிச்சு தான் ஆகணும். If you feel demotivated, always remember one thing. If you improve daily, then only you can see the success. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோல்விகள் வரும். முயற்சி பண்ணினா மட்டும்தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். Please, next 15 days are very crucial because you have to cover up your 80%, 80 to 90% portions cover பண்ணி வச்சிருங்க. உங்களால முடியுங்க. ஆல்ரெடி ஒரு டைம் படிச்சிருக்கீங்களா, அப்புறம் என்னங்க? நீங்க வேற நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஃபோக்கஸ். ஸ்டே காம், ஃபோக்கஸ், கீப் away from all the social medias. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. bring that energy. அந்த எனர்ஜி கொண்டு வாங்க. பேரண்ட்ஸ்ட்ட பேசுங்க. இல்ல டிமோட்டிவேட்டடா இருக்காங்க, very well message me also. So guys, next 15 days try to cover up the portions in law. Basically other laws full முடிச்சிடுங்க. Then audit, accounts, dividend, management admin, share capital முடிச்சிடுங்க. And auditing பொறுத்த மட்டும் 8 chapters சூப்பரா கவர் அப் பண்ண முடியும். ஸோ இப்பவும் சொல்றேன், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ். லாஸ்ட் டைம்ல ஒன்றும் வைக்காதீங்க. இப்போ நிறைய ஆம்பிள் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் 15 டேஸ் நல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் போட்டுட்டோம். ஃபெமா, எல்எல்பி, சிஏஓஏ, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் எல்லாமே தக்க தெளிவாக
நம்ம சேனல் இருக்குது. இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ் எப்ப போட போறீங்கன்னு கேக்குறீங்க. கரண்ட்லி நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். என்கிட்ட யாருமே கேட்காதீங்க. வை? பிகாஸ் ஐ அம் ஹேவிங் கிளாஸ் ஃப்ரம் 9 to 5 till செப்டம்பர் 10th. ஸோ அதனால இது கிளாஸுக்கு நடுவில் நான் ரெக்கார்ட் சேலும் போயிட்டு இருக்குது. நம்ம ரெக்கார்ட் சேல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, கிவ் அவே பார்த்துருப்பீங்க. இஃப் யூ விஷ் டு பை யூ கேன் வெரி வெல் பை இட். அதுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் இல்லை. நீங்க இப்போ வாங்கினா செப்டம்பர் எக்ஸாம் வர வேலிடிட்டி இருக்குங்க. ஒரு வியூ பார்க்கலாம். இப்போ 10 நாளுக்கு அப்புறம் வாங்குனீங்கனாலும் செப்டம்பர் எக்ஸாம்குள்ள பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ தட் giveaway is there. If you want, you can very well use it also. So maximum படிச்சு முடிச்சிடுங்க. ரிசோர்சஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. This is my humble advice to you. Interpretation of statute கண்டிப்பா நான் போடுவேன். soon போடுவேன். கொஞ்சம் even can I tell you one secret? I might put a marathon for art also. So எல்லாமே மைண்ட்ல இருக்குது. நான் ஒண்ணுமே சொல்லல. மைண்ட்ல இருக்குது. பேஸ்ட் ஆன் மை டைம், பேஸ்ட் ஆன் மை ஹெல்த். ஏன்னா நான் த்ரோட்டும் பார்த்துக்கணும். நான் மார்னிங் 9 to 5 o'clock வரை கத்திட்டு இருக்கிறேன். நான் என் ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லைங்க, சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு கண்டிப்பா நான் வந்து சூன் நிறைய வீடியோஸ் போடுவேன் யூடியூப்ல. ஸ்டே டியூன்ட், ஸ்டே மோட்டிவேட்டட், கீப் ஒர்க்கிங் கைஸ். திஸ் இஸ் யுவர் ஃபேக்கல்டி சி சேஷாத்ரி, this side for CA Interlaw and CA Interaudit signing off. நன்றி, வணக்கம்.